வெல்கம் பேக் டு எஸ்கே vlog me. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் வந்து டே டூ இன் கன்னியாகுமரி. சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பெல் ஐக்கான் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணுங்கள். நான் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பை. பார்த்தீங்கன்னா டீ பிரேக் எடுத்துருக்கோம். டீ பிரேக் ஃபஸ்ட்டு இல்லையா, டீ பிரேக் இல்லையா, டீ 2 வடை இதுதான் வந்து காலையில் டிஃபனேவாம். ஓகே, நான் அப்படியே டீ குடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் போக போகிறோம். அதுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இதுக்கு. ஆனால் வெயிட் பண்ணணுமா, 200 ரூபா கொடுத்தா அப்பயே போயிடலாமா, உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. 50 ரூபா கொடுத்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டுருக்கோம். திருவள்ளுவர் சிலை, அப்புறம் வந்து விவேகானந்தர் மண்டபம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் போயிட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 50 ரூபான்னு நினைக்கிறேன். 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் மாஸ்க் போட்டுட்டு தாங்க இருக்கணும், மாஸ்க் போடாமல் இருக்கக்கூடாது. மாஸ்க் போடலாம் 200 ரூபா ஃபைன் வேறு சொல்லியிருக்காங்க. போட்டில் ஏறியாச்சு. போட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த விவேகானந்தர் பாறை வந்து ஒரு காலத்தில் வெறும் பாறையாக மட்டும்தான் இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காருன்னா, விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அப்போ இந்த பாறையை பார்த்த உடனேயே கடலை நீந்தி வந்து இந்த பாறை மேல் நின்று ஒரு 3 நாள் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய நினைவாக வந்து கட்ட முடிவெடுத்திருக்காங்க. கட்டி முடித்து வந்து 1972 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாறையில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ பகவதி அம்மன் அப்படிங்கிற கடவுளோடைய ஒரு பாதம் இருக்குது. அவங்க வந்து சிவபெருமானுக்காக வந்து இங்கே நின்று ஒரு தவம் இருந்தாங்களாம். அதனால் அவங்களுடைய பாதம் வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பாத கோவில் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மடம், அதாவது நம்ம தியான மடம்னு சொல்லுவாங்க, அமைதியாக இருக்கும். நாங்கள் போனோம் உள்ள, ஆனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. இங்கே பார்த்திங்கன்னா விவேகானந்தருடைய பெரிய சிலை இருக்குது. அவ்வளோ இல்லை, ரொம்ப ஹைட்டு, அவ்வளோதான். பக்கத்தில் இன்னொரு பாறையில் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை இருக்குது. இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து 20 ரூபாய்க்கு நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கினோம். உள்ளே போனால் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ளே மொபைல் ஃபோட்டோ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு தெரியல. ஓகேங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், வீடியோ எடுக்கக்கூடாதான், ஆஃப் பண்ணிடுறேன். தரிசனம் முடிச்சாச்சு, பார்த்தாச்சு, வெளியே வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்கா. இந்தியன் ஓஷன். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம விவேகானந்தருடைய சிலை இருக்குது. அதை தான் நாம் இப்போ பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது போல், முன்னாடியே போர்டு போட்டிருக்காங்க வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு. இங்கேருந்தே பாருங்கள், சிலை தெரியுதுங்களா உள்ள, அதான் விவேகானந்தருடைய சிலை. உள்ளே பார்த்தீங்கன்னா மண்டபம் வந்து வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. ஆர்ட்டெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, வெளியும் நல்லா தான் கட்டியிருக்காங்க. இது வந்து எப்போ கட்டி முடியும், 1972 தான் கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. ஐயோ, இந்த சைடு வழி இல்லை போலையே. பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் அப்படியே செம்மையாக கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரூம் எல்லாம் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. மறுபடியும் இங்கே வந்துட்டு இதுதான், அவ்வளோதான், இதோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு வந்து கூடங்குளம், திருச்செந்தூர்,
அப்படியே வேற எங்கே இதுக்கு போகலான்னு எங்கங்க திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலி மதுரை அது நல்லா இருந்துச்சு. இங்கே நல்லா இருக்குங்க பீச்சு. கன்னியாகுமரி பீச்சுனாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே கன்னியாகுமரி வரணுன்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளாக வரணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியோ பரவாயில்ல, இந்த டைம் வந்தாச்சு. நல்ல ஒரு என்ஜாய், மேலுமே நல்லா இருந்துச்சு. மொபைல் கேமரா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள், மொபைல் கேமரா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் வேறு போவோம். வேறு அங்கே வந்து இது திருவள்ளுவர் சிலைக்கு போவோமா என்னன்னு தெரியல. கூட்டிகிட்டு போவாங்களா இல்லை திருவள்ளுவர் சிலைக்கு போக மாட்டோன்னு தான் நினைக்கிறேன். இப்படியே கூட கிளம்பிடுவோம். பை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூரியன் வந்து உதிக்கிறது வந்து எந்தெந்த மந்தில் இந்த மந்தில் வந்து இந்த ஆங்கிளில் உதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேலண்டர் வந்து நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு பின்னாடியே போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக எல்லாம் சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மந்தில் எந்தெந்த ஆங்கிளில் இருந்து சூரியன் வந்து உதிக்கும், மறுபடியும் சூரியன் வந்து மறையும் அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. லாஸ்ட்டுங்க, ரொம்ப அதாவது இந்தியாவோட லாஸ்ட்டு பாயிண்ட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எனக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்தியாவோட லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இதுதான், அவ்வளோதான். இங்கே தாங்க இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா வேறு லெவலில் இல்லை. ஃபேஸு தான் கொஞ்சம் கருப்பாக தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சன்லைட் கரெக்டாக நமக்கு மேலேயே இருக்கிறதுனால ஃபேஸ் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்கன்னா எங்கள் லக்குங்க. இதெல்லாம் இங்கே வர முடியாது கூட்டிகிட்டு போக முடியாது. நாங்கள் திருவள்ளுவர் சிலையை வந்து 1990 வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தர் சிலையை யார் வந்து கட்டுறதுக்கு ஐடியா கொடுத்தாங்களோ அவங்களே தான் வந்து திருவள்ளுவர் சிலையை கட்டுறதுக்கும் ஐடியா கொடுத்தது. அது யார் அப்படின்னா, அங்கே நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். இங்கே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ரானடே அப்படிங்கிறவர் வந்து தான் ஐடியா கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, திருவள்ளுவர் சிலை வந்து திருக்குறளை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். அதில் வந்து 133 அதிகாரம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 133 அடி இருக்கும். இதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் டைம்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வெளியே 10 நிமிஷம் மட்டும்தான் டைம்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்துடணுமா. அது செம்மையாக அடிக்குது, வேறு லெவல். திருவள்ளுவர் சிலை வந்த உடனே இங்கே திருவள்ளுவர் சிலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா விவேகானந்தர் மண்டபம் வந்து இங்கேருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். மறுபடியும் அங்கே இருந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்தா இது நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பாறைங்க நடுவில், அதாவது 2 பாறைக்கு நடுவில் தண்ணி போகுது. 2 பாறைக்கு மேலே வந்து இது கட்டியிருக்காங்க. விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையும் கட்டியிருக்காங்க. வேறு லெவல். இது வந்து பேக்குங்க, திருவள்ளுவர் சிலையோட பேக். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி கடல். இதெல்லாம் வந்து எஸ்கே வ்ளாகிங் ஒரு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.
சிலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். மேலே அலோவ் பண்ண மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் மேலே போகலாம் போல். மேலே அலோவ் பண்ணுறாங்களாம். இன்னும் நிறையா படி ஏறணும். மாஸ்க்கு போட்டு நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கேட்கணும். மேலே வந்தாச்சு. மேலே அவ்வளோதான், மேலே வந்துட்டோம். திருவள்ளுவர் சிலைக்கு மேலே. ஐயோ காலு வர சுடுதே. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா இது தெரியுது. போகிற வழியில் அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இது வந்து இன்றைக்கும் நிறைய இருக்குது. நான் இந்த கிளிப்பை நான் இதோட முடிக்கிறேன். நான் வந்து அடுத்து வந்து நான் நம்ம ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோடு அழகான ஒரு ரோடு வியூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே வெயிட் பண்ணுங்கள்.